இப்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் நிச்சயமாக கர்த்தர் நல்லவராக இருந்திருப்பார். இந்த ஆராதனையிலே இவனுடைய ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் அங்கங்கே இருந்து வீடுகளிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே இந்த ஆராதனை மூலமாய் உங்களோடு இடைப்படுவாராக. நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். நம்மை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாக ஒரு அபிஷேகித்து அவருடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக எல்லாரும் இருக்கிற இடத்துல விட்டு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மத்தியில் இருக்கிற உண்மையான தம்பி நவீன் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து இருக்கிற இடத்துல ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை கூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவனை நோக்கி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆராதனைக்கு வந்துள்ளவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் ஆராதிக்க போறோம், முழு இதயத்தோடு ஆராதிக்க போறோம். ஆண்டவரை பார்த்து எல்லாவற்றையும் மறந்து, எல்லா வேதனைகளையும் மறந்து, எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து இயேசுவை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்தவர்களாக இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியில் உலாவும்படியாக, ஆண்டவருடைய வல்லமை நம்மத்தில் உலாவும்படியாக, அவருடைய கிருபை நம்மத்தில் பொழியும்படியாக எல்லா வாயை திறந்து தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் மத்தியில் உலாவும்படியாக, அவருடைய வல்லமை நம்மத்தில் உலாவும்படியாக, அவருடைய கிருபை நம்மத்தில் உலாவும்படியாக. Oh Jesus, we worship you. எல்லா வாயில திறக்கலாமா? இயேசுவே. எந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லா உண்மையுள்ள இதயத்தோடு பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி ஆராதிக்கலாம். எல்லா வாயில திறந்த கூட இயேசுவே, இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். மகிமையின் ராஜாவே, மகத்துவத்தின் தெய்வமே உம்மை வரவேற்கிறோம். எல்லா வாயில திறங்க, இருக்கிற இடத்துல எல்லா வாயில திறங்க. அவருடைய பிரசன்னமத்தில் உலாவும்படியாக, அவருடைய வல்லமை நம்மத்தில் உலாவும்படியாக, அவருடைய நிறைவு நம்மத்தில் உலாவும்படியாக சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. வாயில திறந்த கூட இயேசுவை நோக்கி பார்த்து எல்லா வாயில திறக்கலாமா? இயேசுவை வரவேற்றவர்களாக, அந்த மகிமையை வரவேற்றவர்களாக. இயேசுவே உம்மை வரவேற்கிறோம், இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை வரவேற்கிறோம். ஆல்பா ஓமேகாவுமானவரே உம்மை வரவேற்கிறோம். எல்லா நாமங்களும் மேலான நாமங்களை உடையவரே உம்மை வரவேற்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் உங்களுக்கு கிருபை மேலானதே. ஓ இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். நிறைவானவரே, எல்லா இயேசுவை பார்த்து நிறைவானவர் வரும்போது எல்லா குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான இயேசு வரும்போது எல்லா குறைவான ஆவிகளும் ஒளிந்து போகும். இந்த இடத்துல நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்க ரெண்டு கையை உயர்த்தி இயேசு நோக்கி பார்த்து உம்மை வரவேற்கிறோம். அவர் உங்க வாழ்க்கையில கடந்து வரும்போது, அவருடைய பிரசனம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும்போது, அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில கடந்து வரும்போது எல்லா காரியங்களையும் மாறுதலாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிரசனம் முன்னும் பின்னுமாக கடந்து வரும்போது எந்த ஒரு நாசம் மோசங்களும் நெருங்காதபடிக்கு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லா கையை உயர்த்தி Jesus, we worship you. குறைவுள்ள பாத்திரம் தான் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை பார்த்து அறிக்கை செய்ய, நாங்க குறைவுள்ள பாத்திரம் தான். ஆனால் நீங்க நிறைவானவர் வரும் பொழுது, நீங்க நிறைவான இயேசுவானவர் வரும்போது எங்க எல்லாம் குறைவுள்ள பாத்திரம் நிறைவாக மாறும். எங்க எல்லா காலியான பாத்திரம் நிறைவாக மாறும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி வந்தேன் தகுதியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி வந்த
அவருடைய வல்லமை நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லா வாயில துண்டு தேவனை நோக்கி பார்த்து என்னை முழுவதுமா உங்க பாதத்தில் ஒப்படைக்கிறேன், முழுவதுமா உங்க கரங்கள்ல கொடுக்கிறேன். உங்க பிரசன்னமைகளை நிறைக்கட்டும், உங்க வல்லமைகளை நிறைக்கட்டும், உங்க மகிமைகளை நிறைக்கட்டும். எல்லா ரெண்டு கையும் பரத்துக்கு நேராக நீட்டி இயேசுவை பார்த்து, ஓ ஜீசஸ், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் ஜீசஸ் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே அப்பா உருவாக்குமே, உருவாக்குமே அப்பா உருவாக்குமே, உருவாக்குமே அப்பா உருவாக்குமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் தகுதியாய் பயன்படுத்தும் ஜீசஸ். எல்லா ஆண்டவர் உயர்த்தி கூட ஆண்டவர் பார்த்து உம்மை மாத்திரமே ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம், உமக்கு மாத்திரமே எல்லா ஆராதனையும் செலுத்துகிறோம். இயேசுவை மாத்திரம் பார்த்து உமக்கு மாத்திரமே ஆராதனை, உமக்கு மாத்திரமே துதி பலிகள், உங்க மாத்திரமே மகிமை, உங்க மாத்திரமே மேட்சிமை. இயேசுவை மாத்திரம் பார்த்து உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா உண்மை உள்ள இதயத்தோடு பார்த்து பாவியான என்னை உங்க பிள்ளைய மாற்றினீங்களே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு தகுதியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். என்ன உற்சாகம் கை தட்டி பாட போறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கையை தட்டி, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவே, நீ நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கையை தட்டி, நீ நல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி சொல்ல போறீங்க, உமக்கு மாத்திரமே ஆராதனை, உமக்கு மாத்திரமே துதி. ஏனென்றால் பாவியான என்னையும், புறஜாதியான வாழ்க்கையை வாழ்ந்தது என்னையும், உங்க விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்தது என்னையும் உங்க பிள்ளையை மாற்றினீங்களே, உங்க சந்ததியா மாற்றினீங்களே, ஆபிரகாமின் சந்ததியா மாற்றினீங்களே. உமக்கு மாத்திரம் ஆராதனை. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திட்டீரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னை நிறைத்திட்டீரே. மறுபடியும், உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திட்டீரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னை ஆண்டவரை பார்த்து, பரிசுத்த ஆவியான கரம் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பரிசுத்த ஆவியான கரம் நம்ம திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவை மாத்திரம் பார்த்து அபிஷேகத்தை நிறைந்த அந்நிய பாஷை வரங்களை பெற்ற அந்நிய பாஷையில பேசி, ஓ நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சொல்ல போறோம். எத்தனை எதிரிகள் என் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை ஏமாற்றமான சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை விரோதிகள் என் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை பேர் எனக்கு துரோகம் செய்தாலும், அவர் ஒருவர் மாத்திரமே உண்மையாக உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே எனக்காக யுத்தம் செய்கிறார். சேர்ந்து எதிரிகள் வெள்ளம் போல் என் வாழ்வில் வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் என் வாழ்வில் வந்தார், ஆவியான் கையை மேல தட்டி பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தரும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். தலைக்கு மேல கையை தட்டி பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, எல்லாம் கையை தட்டி ஓ ஜீசஸ், ஜோரா தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி இயேசுவே என் சார்பில் கர்த்தர் இருக்கும் வரைக்கும் எனக்கு பயமே இல்லையே. பாதைகள் எல்லாம் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எல்லாம் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே சொல்லுங்க. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். விசுவாசிகள் மாத்திரம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என்னை நேர்வழியாய் நடத்த தேவன், அது பாலைவனமா இருந்தாலும், அது கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் என்னை நேர்வழியில தான் நடத்துவார். எந்த ஒரு வழிகளும் இல்லாம தான் நடத்துவார். எந்த ஒரு வேதனை இல்லாம தான் என்னை நடத்துவார். விசுவாசிகள் மாத்திரம் கையை தட்டி சொல்லுங்க. ஓ நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. ஓ ஜீசஸ், நேர்வழியாய் நம்ம நடத்துவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணவர் கண்டிப்பா நம்மளை நேர்வழியாய் நடத்துவார். அது பாலைவனமா இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, புயல் காற்றா இருந்தாலும் சரி, வெள்ளமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், வறட்சியா இருந்தாலும், நம்ம நேர்வழியாய் நேர்த்தியா நடத்த வல்லவராய் இயேசு இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லி ஓ இயேசுவே. ஆகார் கைவிட்ட நிலையில ஆபிரகாம் கொண்டு போயிட்டு பெயர் சபாயின வனாந்திரத்துல விட்ட நேரமில்ல, பெயர் சபாயின வனாந்திரத்துல கூட்டு போயிட்டு ஆபிரகாம் விட்டு வந்துட்டாரு. ஆகாருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு புறஜாதி, யாராலையும் மதிக்கப்படாத ஒரு அடிமையான பெண்ணு தான் ஆகார். ஆகார் என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஒரு வித வழியும் இல்ல. நடு வனாந்திரத்துல இருக்கிறாங்க. சுற்றி சுற்றி பார்த்தா வனாந்திரம், ஜீவனுள்ள ஒரு விஷயம் எதுவுமே இல்லை, ஜீவனுள்ள ஒரு காரியம் எதுவுமே இல்லை. ஆகாருக்கு என்ன பண்றதே தெரியல. தான் குழந்தை மறிக்க போறான், தான் குழந்தை மறிக்க போறான். தான் குழந்தை நேர்ல மறிக்கிறத கண்களுக்கு முன்பதாக ஆகார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மகன் செத்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா மரணம் வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா இருள் வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரோட வாழ்க்கையில வறட்சி வந்து கொண்டே இருக்கிறது. வனாந்தரத்துல சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஜீவனுள்ள காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகார் சுத்தி சுத்தி தேடினாலும் வெறும் மண்ணாதான் இருக்கு, வெறும் வறட்சியா தான் இருக்குது. ஒரு செடியில ஒன்றுமே இல்லை. ஆனா இது வரைக்கும் தான் எஜமானாகிய ஆபிரகாம் ஆராதித்ததை மாத்திரம் தான் பார்த்த ஆகார். தான் எஜமானாகிய ஆபிரகாம் மாற்றம் தான் ஆராதித்தது ஆகார் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த எல்லா காரியம் முடிவுக்கு வந்து ஆகாரே கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. ஆகாரே கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. இது வரைக்கும் என் ஆபிரகாம், இது வரைக்கும் என் எஜமானாகிய ஆபிரகாம் ஆராதித்ததை மாத்திரம் தான் நான் பார்த்திருக்கிறேன். இந்த நேரத்துல நானே கையை உயர்த்தி ஆராதிக்கிறேன். இந்த நேரத்துல உங்களை யாராச்சும் லீட் பண்ணணும் இல்ல, யாராச்சும் உங்களை நடத்தணும் இல்ல. ஆனா இதுல எல்லாமே முடிந்து நீங்களே ரெண்டு கையை மேல உயர்த்தி உண்மை நாங்கள் உயர்த்துறோம்னு சொல்லிட்டு ஆராதிக்கும் பொழுதே அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எழுப்பதில் தர வல்லவரார். எல்லாம் மேல கையை உயர்த்தி அதோட ஆகாரோட டாபிக் முடிவுக்கு வரல. ஆகார் ஆராதிக்கிற ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாங்க. எனக்கு தயவு பாராட்டுங்கன்னு கெஞ்சுறாங்க. யாருமே இல்லை. ஏன்னா ஒரு புறஜாதி, யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. மகன் செத்து கொண்டே இருக்கிறான்.
தேவன் ஆராதிக்கும் பொழுது புறஜாதின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கைவிடவே இல்லை. நீ புறஜாதின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கைவிடவே இல்லை. எத்தனை நாட்கள் நம்ம துரோகம் பண்ண நாட்களிலையும் இயேசு ஏமாற்றுற நாட்கள்லையும் நம்ம புறஜாதின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கைவிடவே இல்லை. இந்த நேரத்தில் ஆகாரம் போல ஜீவனுள்ள காரியமே இல்லாம உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். வறட்சியா உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். வயல்வெளியே இல்லாம வனாந்திரமாக உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல கையை உயர்த்தி இயேசு நோக்கி நீங்க பார்க்கிற இந்த நேரத்துல உங்க காரியங்களை ஒரு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்க கரடான சூழ்நிலைகளை ஒரு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்துல புறஜாதியான ஆகார கண்ணோக்கி பார்த்த இயேசு, புறஜாதானிய ஆகார கண்ணோக்கி பார்த்த இயேசு உங்களையும் என்னையும் பார்க்க வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்க்க வல்லவராய் இருக்கிற எல்லா கையை உயர்த்தி புறஜாதியை நோக்கி பார்த்த தேவன் நீங்க மாத்திரம்தான். என்ன நோக்கி பார்க்க வல்லவரா இருக்கிறீங்க. என்ன நோக்கி பார்க்க வல்லவரா இருக்கிறீங்க. ஓ ஜீசஸ், உங்களையும் என்னையும் பார்க்க வல்லவரா இருக்கிறார். முன்னே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவரை பார்க்க வல்லவரா இருக்கிறார். உண்மையில இருதயத்தோடு விசுவாச ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் அதோட ஆகாரம் விட்டு விடவில்லை. அந்த வனாந்தரத்துல அந்த கண்ணோக்கி பார்த்த அந்த புறஜாதியோட மகனாகி இஸ்மவேல் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். எல்லா கையை உயர்த்தி இந்த நேரத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை அவர் உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கிறார். துதித்துக் கொண்டிருக்கிற உங்களை அவர் உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கிறார். எல்லா ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவை மாத்திரம் பார்த்து மெய் தேவாவும் அன்பை பார்க்கிலும் சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காத்திலும் இயேசுவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உந்தன் மார்பிலே தீனம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவேன். கையை உயர்த்தி உந்தன் மார்பிலே தீனம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். இயேசுவே, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் இயேசுவானது நேரத்தில் உங்க வனாந்திரமான வாழ்க்கையை உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க வேதனையான வாழ்க்கையை உடைத்துக் கொண்டிருக்கிறார். கடல் போன்ற சீட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளையும் எல்லா கட்டுகளையும் உடைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் எல்லா விசுவாச கூட இயேசுவின் பிரசனம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த எல்ரோயின் தேவன் உங்களை கட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த எல்ரோயின் தேவனின் பிரசனம் உங்கள் சிரசுக்கு மேல உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லா கையை உயர்த்தி வரவேற்கிறோம் சொல்லுங்க. வரவேற்கிறோம். ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் உடைக்க வல்லவராய் இருக்கிறார். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. சொல்லுங்க. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம புறஜாதின்னு சொல்லிட்டு தள்ளிவிடவே இல்லை. எந்த ஒரு நாட்களிலும் ஆண்டவர் நம்ம புறஜாதின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம அசட்டை பண்ணவே இல்லை. என்னோட அவர் அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவரோட அநாதி கிருபை பெரியது. புறஜாதியான ஆகார கண்ணோக்கி பார்த்து இயேசு உங்களை என்னையும் பார்க்க வல்லவரா இருக்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே இயேசுவே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. சேர்ந்து சொல்லுங்க. பரியாசமும் பசிதாகமும்
சன்னதியிலிருந்து என்னை எடுக்க முடியாது, உங்க சமூகத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கொண்டாடி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி ஓ எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, நோக்கி பார்த்து அபிஷேகத்துல நிறைந்து அவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை வரங்களை பேசி இயேசு நோக்கி மாத்திரம் பார்த்து, நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் மாத்திரமே மகத்துவர், எல்லா நாமங்களும் மேலான நாமங்களை உடையவர் நீர் ஒருவர் மாத்திரமே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்றவரே. எல்லா கையை தட்டி ஆடும் நோக்கி ரெண்டு கையை மேல உயர்த்தி எல்லா மகிமையும் மேன்மையும் உமக்கு ஒருவர் மாத்திரமே ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல எல்லா கட்டுகளையும் உடைத்துக் கொண்டிருக்கிறார், எல்லா சாபத்தையும் உடைத்துக் கொண்டிருக்கிறார், உங்க குடும்பத்துல சந்ததி சந்தியா உலாவிக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளையும் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், உங்க அபிஷேகம், அபிஷேகம் மகிமை கடந்து வரட்டும். ஓ ஹோலி ஆராதிக்கிறோம். புறஜாதியான ஆகார கண்ணோக்கி பார்த்த இயேசு உங்களை என்னை கண்ணோக்கி பார்க்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரம் மத்தியில் உங்க பிரசனம் எங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருந்ததற்காக நன்றி. உங்க வல்லமை எங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருந்ததற்காக நன்றி. உங்க மகிமை அதிகமாக உலாவிக் கொண்டிருந்ததற்காக நன்றி. உங்களுடைய பிரசனத்தை எங்க மத்தியில் கொண்டு வந்ததற்காக நன்றி. ஆராதனை வேலை இடைப்பட்ட பொழுது ஆராதனை வேலை இடப்பட்ட மாதிரியே செய்தின் வேலையில் நீங்க இடைப்படுங்க. செய்தின் வேலை உங்க அபிஷேகம் சபையை நிறைக்கட்டும், பார்ப்போரின் இதயத்தை நிரப்பட்டும்.
எல்லாவற்றையும் பொறுப்புள்ள காலத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரமாய் கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினோம். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை வேளையிலே வல்லமையாய் நம்ம மேல இறங்கி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவை கொடுத்து நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை உயிர்ப்பித்திருப்பார் என்பதை நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போக போகிறோம். தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு குடும்பமாய் அமர்ந்து அட்டென்ஷன் கொடுக்கவும், மற்ற எல்லா காரியங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் சிந்தனைகளை திருப்பவும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலும் வல்லமை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர். உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உடைய வார்த்தைக்கு அபிஷேகம் உண்டு. உடைய வார்த்தை நிறைவினால் எங்களை நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கடந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த புதிய மாதத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் நம்மை திடப்படுத்தும்படியாய், தேற்றும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவனுடைய சத்தத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போம். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் கவனித்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆவியானவரை நோக்கி பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இது புதிய ஏற்பாட்டின் ஆலயத்தை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டின் ஆலயம், சாலமோன் கட்டின தேவாலயம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. ஆமென். எனக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விட்டு கொடுத்து இந்த வசனங்களை தொடர்ந்து கவனிப்போம். 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த 16ல சொல்லப்படுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம். 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப ஆவியான தேவன் நம்மை அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு ஆலயமாய், அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நம் மூலமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்மை அவருடைய ஆலயமாய் இந்த சரீரத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கூட 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு நேராய் வருவீர்கள் என்றால், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பதாக வெளிச்சமாய் கடந்து போக கடவுது. அப்ப God has a bigger plan. கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டின் திருச்சபைகளுக்கு என்று ஒரு விசேஷ விதமான அழைப்பையும் ஒரு விசேஷ விதமான அபிஷேகத்தையும் கர்த்தர் முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் பொழிந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படியாக பழைய ஏற்பாட்டின் ஆலயம் சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் தேவாலயத்திற்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது. அங்க ஆலயம் என்று சொல்லப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு கட்டடம். சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம், அங்க அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இப்படி நிறைய காரியங்கள். ஆனால் தேவன் விரும்புகிற ஆலயம், இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க போறோம். தேவன் ஒரு ஆலயத்தை விரும்புகிறார். தேவன் விரும்புகிற ஆலயத்துல எப்படி இருக்க வேண்டும், என்னெல்லாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற காரியங்களை இன்னைக்கு நம்ம சாலமோன் கட்டின தேவாலயத்துல கர்த்தர் பேசின காரியங்களையும் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் ஆலயத்திலும் ஒப்பிட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தின் வாயிலாக தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது மாத்திரமல்ல, எலியா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணின பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு, நீர் என் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் சொன்ன பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தை முழுவதுமாய் பட்சித்து போட்டது. ஆமென். அங்க சுற்றி ஓடின தண்ணீர்கள் எல்லாம் நக்கி போட்டது என்று வசனம் சொல்லுகிறது. கவனிக்கணும், ஒரு வார்த்தை ஜெபத்திற்கு வல்லமை இருந்ததற்கு காரணம் என்ன? பலிபீடம் அந்த ஆண்டவருடைய வல்லமையை ரிசீவ் பண்றதுக்கு தகுதி உள்ளதா இருந்தது. எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நன்மைகளால் நம்மை நிரப்புவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதமும் நன்மையும் கடந்து வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய இருதய பலிபீடம் ஆயத்தமா இருக்கணும். சரியா இருந்ததுன்னா ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தா கூட போதும், மறு வினாடியே ஒரு அக்கினி இறக்கி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா இடத்திலும் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தின் நாட்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், வழியில நடந்து போவாரு, விசுவாசத்துல ஓடி வந்து சால்வையை தொடுவாங்க, தொங்கலை தொடுவார்கள், வஸ்திரத்தின் தொங்கலை தொடுவார்கள். அங்க 12 வருஷமான வியாதி சுகமாக்கப்படும். நடந்து போவார், ஒரு குருடன் இயேசு நடந்து போகிறார் என்ற சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுவான். அந்த சத்தத்திற்கு சுகம் உண்டானது. ஆண்டவர் அவருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்கு, அவருடைய அற்புதங்களை செய்வதற்கு உண்டான ஆயத்தமாக்கப்பட்ட பலிபீடமாய் நம்முடைய வாழ்க்கை, ஆயத்தமாக்கப்பட்ட ஆலயமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடிப்பதற்கு, சுலபமாய் செய்து முடிப்பதற்கு அங்கே வழிகள் இருக்கும். கவனிக்கணும், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்ப சத்தியத்திற்கு நேராய் வருவோம். வசனம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயமா இருக்கணும்டா, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்கள் அந்த ஆலயம். சோ இன்னைக்கு அப்படியே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்திற்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். தேவன் விரும்புகிற ஆலயமாய் கட்டப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற ஆலயமாய் நம்ம வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும்.
தேவன் விரும்புகிற ஆலயமாய் நம்ம வாழ்க்கை கட்டப்படணும்னா கவனிப்போம். இங்க சாலமோன் கட்டின தேவ ஆலயத்துல கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கர்த்தருடைய திட்டங்கள், கர்த்தருடைய வெளிப்பாடுகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய நோக்கங்கள், கர்த்தர் சாலமோனுக்கு தாவீதுக்கும் வெளிப்படுத்தின காரியங்களை இங்க கவனிக்க போகிறோம். இங்க வசனத்தை கவனிங்க. சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான். எனக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. என்னுடைய வாழ்க்கையாகிய சரீரமாகிய ஆலயத்தை இதுவரைக்கும் நான் கட்ட தொடங்கி இருக்கிறேனா? இதுவரைக்கும் கர்த்தர் விரும்புகிற ஆலயமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி இருக்கிறேனா? இதுவரைக்கும் கர்த்தர் விரும்பின ஆலயமாய் என்னுடைய சரீரம், என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நான் என்னைக்காவது யோசித்து இருக்கிறேனா? இன்னைக்கு சாலமோன் ராஜாவாய் பொறுப்பேற்ற பிறகு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினான். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய அங்கே கொரிந்தியர்ல காண்பித்த சரீரமாகிய ஆலயத்தை கட்ட துவங்குவோம். இந்த நாளில் அச்சும் கட்ட துவங்குவோம். இங்க வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் அவன் கட்ட துவங்கினான். 7ஆம் வசனத்திற்கு நேராய் வருவோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நேராய் வருவோம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த ஆலயத்தை எப்படி சாலமோனுக்கு கட்டுகிற ஞானத்தை கொடுத்தார் என்றால், ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் திருச்சபையாகிய விசுவாசிகள் என்கிற அங்கத்தினர்கள் ஆகிய ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆகிய நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை முதலாவது கர்த்தர் எப்படி கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், பணி தீர்க்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட கற்களால கட்டப்படணுமா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இங்க ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன? என்னோடு கூட சேர்ந்து ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ பணி தீர்க்கப்பட்ட கற்களாலே ஆலயம் கட்டப்பட்டது. அப்படின்னா என்ன? ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற மரத்திலே அடிக்கப்பட்டு ரட்சிப்பு என்ற பணி தீர்க்கப்பட்டது. ரட்சிப்பு என்கிற அந்த பணி முடிக்கப்பட்டது. அந்த சிலுவையிலே ஆண்டவர் அடிக்கப்பட்டு அவர் அந்த சிலுவையிலே மரித்து என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய துரோகங்கள், எனக்கு கர்த்தருக்கும் இருக்கிற உறவுக்கு தடையா இருக்கிற காரியங்களை இணைப்பதற்கு உண்டான பணிகள், இணைப்பதற்கு உண்டான காரியங்கள், இணைப்பதற்கு உண்டான கற்களை பணி தீர்த்து விட்டு தான் சிலுவையை விட்டு இறங்கினார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு முதலாவது நம்முடைய ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால், இங்கே ரோமர்ல எழுதப்பட்டது போல அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார் என்ற விசுவாசம், நிச்சயம், நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. எனக்காக ஏற்கனவே அங்கே பணி தீர்க்கப்பட்டு இருக்கிறது. வெட்டப்பட்ட கல் ஆயத்தப்படுத்தப்பட்டாச்சு. சிலுவை மரத்தில் வெட்டப்பட்ட கற்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுச்சு. நம்முடைய சரீரமாகிய ஆலயம், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே எனக்கு ரட்சிப்பு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டனும், இந்த ஆலயம் எப்படி கட்டப்படணும்னு கர்த்தர் விரும்பினாரு. சாலமோன் கட்டின தேவ ஆலயத்துக்கு அங்க கொண்டு வந்து கற்கள் ஆயத்தப்படுத்தப்படல. ஏற்கனவே சிலுவை மரத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்ட ரட்சிப்புக்கு, ஆயத்தப்படுத்தப்பட்ட ரட்சிப்பை கொண்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே சிலுவை மரத்தில் பணி தீர்க்கப்பட்டு பிரிப்பேர் பண்ணப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டு எனக்காக வாரியில் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்ட அவருடைய
மரணத்தினாலும் உயிர் தேடுதலினாலும் என் சரீரம், என்னுடைய ஆலயம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஒரு ஆமென் சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம், கட்டப்பட்டு இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை அதே வசனத்தில் அடுத்த பகுதி வாசிக்கும் பொழுது, ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தின வெட்டப்பட்ட பனி தீர்க்கப்பட்ட கற்களினால் தேவன் ஆலயத்தை கட்டினார், கட்ட சொல்லி சாலமோனுக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா கற்கள் தேவ பிரசன்னம் இருக்கிற ஆலயத்துல கொண்டு வந்து கற்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தினால் அந்த ஊழிகளின் சத்தம், அந்த கற்களின் சத்தம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு மேலாக, கர்த்தருடைய சத்தத்திற்கு மேலாக ஓங்க கூடாது. ஆண்டுடைய சத்தத்துக்கு மேலாக அந்த உள்ள எந்த சத்தமும் வரக்கூடாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சிலுவை மரத்திலேயே எனக்கு ரட்சிப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததற்கு காரணம் என்ன? அந்த சிலுவை மரத்திலேயே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த பணியை தீர்த்து முடித்து விட்டு ஆண்டவர் வந்ததுக்கு காரணம் என்ன? அங்கேயே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த சரீரமாகிய ஆலயம் வரும் பொழுது, கவனிக்கணும், சரீரமாகிய ஆலயம் வரும் பொழுது நம்ம சத்தம் குறைஞ்சிடும், அவர் சத்தம் பெருகிடும். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க நம்முடைய சத்தம் குறைஞ்சிடும், ஆண்டுடைய சத்தம் பெருகிடும். ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். என்ன சத்தம் கேட்க ஆரம்பிச்சது? இப்போ கேட்கப்பட்ட சத்தம் என்ன? ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட ஆரம்பித்தது. மனம் திரும்புதலின் ரட்சிப்புக்காக சுவிசேஷத்தின் சத்தம் கேட்கப்பட ஆரம்பித்தது. எந்த ஒரு மனிதன் பணி தீர்க்கப்பட்ட கற்களால் கட்டப்பட்டு அவன் ஆலயம் இயேசுவின் ரட்சிப்பினாலே சிலுவை மரத்திலே ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்த ரட்சிப்பினாலே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய சத்தம் அல்ல, அவனுடைய சத்தம் அல்ல, அவனுடைய சத்தம் அல்ல, அவனுக்குள்ள இருந்து வரப்போ சத்தம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று தேவனுடைய சுவிசேஷ சத்தம் அவனுக்குள்ள இருந்து கேட்கப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ரட்சிப்புன்னு ஒரு மனிதனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஒருவன் கர்த்தருடைய ஆலயமாய் மாறினதுக்கு பிறகு சுய சத்தம் வெளியில வரக்கூடாது, சொந்த வார்த்தைகள் வெளியில வரக்கூடாது, மாம்சீக சத்தங்கள் வெளியில வெளிப்படக்கூடாது, அவனுடைய சொந்த பிரச்சனைகளின் சத்தம் வெளிப்படக்கூடாது. இதுக்காக தான் ரட்சிப்பு கொடுத்தாரு. இதுக்காக தான் ஆண்டவர் பணி தீர்க்கப்பட்டு வெளியில வச்சு பணியை தீர்த்து முடிச்சிட்டு உருவாக்கப்பட்ட, வெட்டப்பட்ட, ஆயத்தப்படுத்தப்பட்ட கற்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினார். காரணம் என்ன தெரியுமா? இங்க உன் சுய சத்தம் கேட்க கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து மாம்சீக சத்தங்கள் கேட்கக்கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து உனக்குள்ள இருந்து இருக்கிற உன்னுடைய சுயநலமான சத்தங்கள் கேட்கப்படக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில், இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? ரட்சிப்பை பெற்ற பிறகும் கூட, ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட, ஆண்டவரை இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு கூட, ஆண்டவருடைய இரத்தத்தினால் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு கூட இன்னைக்கு அநேக நேரத்தில் மாம்சீக சுய சத்தங்கள் இந்த உலகத்தில் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உபத்திரவத்தின் சத்தங்கள் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளின் சத்தம் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட கர்த்தரை துதிக்கிற சத்தம் அதிகமாக கேட்டுச்சு. பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டு இருக்கையில சபையார் ஜெபிக்கிற சத்தம் வெளியில அதிகமாக கேட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. வசனத்தை கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தருவாராக. இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் வாயிலாக, இந்த செய்தியின் வாயிலாக நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தர் பரிசுத்தமாய் பார்க்கிற இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவாராக. கவனிங்க, சத்தம் கேட்க கூடாது.
சத்தம் கேட்க கூடாது, சத்தம் கேட்க கூடாது, மாம்சீக சத்தம் கேட்க கூடாது. அதனால தான் சிலுவை மரத்திலே ஆண்டவர் முன்னை ரட்சித்து மீட்டெடுத்து பிறகு ஆண்டவர் கொண்டு வந்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் முதலாவது காரியம் பணி தீர்க்கப்பட்ட பிறகு சிலுவையிலே ரட்சிப்புக்கு உண்டான பாவம் என்கிற சாபம் பணி தீர்க்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பினால் எனக்கு சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினாய், கர்த்தர் கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த பணி தீர்க்கப்பட்ட சிலுவையின் மரத்தினால் பெற்ற ரட்சிப்புக்கு பிறகு என் சுய சத்தம் வெளியில கேட்க கூடாது, கர்த்தருடைய சத்தம் தான் எனக்குள்ள இருந்து கேட்கணும். இயேசு எங்க போனாலும் அவருக்குள்ள இருந்து கேட்கப்பட்டதெல்லாம் சுவிசேஷத்தின் சத்தம், ரட்சிப்பின் சத்தம், பிதாவை குறித்ததான திட்டத்தின் சத்தங்கள் மாத்திரமே கேட்கப்பட்டது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக நாம் வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்கள். அவைகளை கைக்கொண்டால் நடந்து கொண்டு அவைகளின்படி கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்னது என் வார்த்தைகளை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். கவனிங்க, இரண்டாவது காரியம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற இரண்டாவது காரியம், சாலமோன் கட்டின தேவாலயத்துல கர்த்தர் விரும்பின இரண்டாவது காரியம். முதல் காரியத்தை நம்ம தியானித்தோம், கவனித்தோம். ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட கற்களால கட்டினதற்கு காரணம் சத்தம் உள்ள கேட்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுய சத்தங்கள் வெளியில கேட்க கூடாது. ஆமென். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல அவர் பேசுவதைத்தான் நாம் அதிகமா கேட்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது காரியம் கவனிங்க, ஆலயத்துல சாலமோனுக்கு கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தைகளை உன்னிடத்தில் நிறைவேற்றி உன் மத்தியில வாசம் பண்ணி உன்னை கைவிடாதிருப்பேன், உன் ஜனங்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய ஆலயமாகிய சரீரமாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானிப்போம் என்றால், யோவான் எழுதின புஸ்தகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, யோவான் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, இதேதான் ஆண்டவர் அங்கு சொல்றாரு சாலமோனை பார்த்து, என் வார்த்தைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் என் கற்பனைகளின்படியும் நடக்க கை கொள்ள கவனமாய் இருந்தால் என் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். இங்க வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்துல நீங்கள் இப்பொழுது சுத்தமானீர்கள். அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கவனிப்போம், நீ கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால் என் வார்த்தைகளை நிறைவேற்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணி உன்னை கைவிடாதிருப்பேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உபதேசத்துல நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்து கர்த்தருடைய வசனத்துல நிலைத்திருந்தால் அந்த வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுவோம் என்றால், அந்த வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால், எப்பொழுது வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும் என்றால், எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை சீர்படுத்தும் என்றால், கேட்கிற வார்த்தையின்படி சத்தியத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையினால் நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும்.
அப்ப இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வார்த்தை ஜெபத்தில் அக்கினி இறங்கி வந்தது போல, பலிபீட ஆயத்தப்படுத்தப்பட்டுச்சுன்னா உன்னுடைய இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட்டுட்டால், கர்த்தருடைய வார்த்தையினால் உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டால், கர்த்தர் தான் செய்ய விரும்புகிற காரியங்களை ஒரு வார்த்தை ஜெபத்தில் கூட செய்து முடிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கை பரிசுத்தமா இல்லாம, வாழ்க்கையில சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களை சுத்திகரிக்காம, இருதயத்துல சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யாம பல மணி நேரம் ஜெபித்தால் கூட கர்த்தருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது. எனக்கு பிரச்சனை என்ன? பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுவோம், ஆனால் கர்த்தர் கிரியை செய்வதற்கு உண்டான பரிசுத்தத்தை நாம் இல்லாமல் அழுவோம். அந்த பரிசுத்தம் இல்லாம அழுவோம். அந்த கர்த்தர் தன்னுடைய அக்கினியை இறக்குவதற்கு அந்த பலிபீடத்துக்கு மேல இருக்க வேண்டிய பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான் என்று வசனம் சொல்லும். அந்த சீர்படுத்துதல் இல்லாமல் ஜெபித்துக் கொண்டிருப்போம். வசனத்தை கவனிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று 5வது வசனம். 4-5 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எப்ப கனி வரும்? எப்போ கர்த்தர் அவர் வார்த்தைகளை நிறைவேற்றுவார்? எப்போ அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவார்? அவர் எப்போ நம்மளை கைவிடாது இருப்பார் என்றால், அவருடைய வார்த்தைகளிலே நாம நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தால், அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தால், அவருடைய உபதேசத்தின்படி நம்ம நடந்தால். 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். whatever you ask in my name it shall be given to you. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன். அநேக நீண்ட நாட்கள் ஜெபம், அநேக நீண்ட நாட்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை, இன்னும் கனி இல்லை, இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேற்றப்படல. எனக்கு அது யோசித்து இருக்கிறோமா? ஏன் என் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் இன்னும் நிறைவேற்றப்படல? கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நிறைவேற்றப்படல? ஏன் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படல? ஏன் நிறைவேற்றப்படல? ஏன் நிறைவேற்றப்படலன்னா, ஆண்டவர் அதுதான் சாலமோனை பார்த்து சொன்னாரு, என்னுடைய கற்பனைகளின்படியும் என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகள் படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நான் தாவீதோடு பேசுற வார்த்தையை நிறைவேற்றி உன் மத்தியில வாசம் பண்ணி உன்னை கைவிடாது இருப்பேன். இங்க அதான் யோவான்ல சொல்றாரு, உபதேசத்தினால் உன்னை சுத்திகரித்துக் கொண்டால், உபதேசத்தினால் உன்னை காத்துக் கொண்டால், உபதேசத்தினால் உனக்குள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்களை நீக்கினால், பரிசுத்தப்படுத்திக் கொண்டால், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் மத்தேயுல சொல்லுவாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், நல்ல கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நான் சரி பண்றேன்னா, இல்ல இந்த வார்த்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது, இப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பைபாஸ் பண்றேனா? அல்லேலூயா. பைபாஸ் பரலோகத்திற்கு பைபாஸ் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பைபாஸ் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நேரோவான குறுகலான பாதையிலிருந்து தான் வருது. அல்லேலூயா. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. ஆமென். நரகத்துக்கு போற வாசல் தான் விசாலமானது. அல்லேலூயா. இங்க கவனிக்கணும், ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. சாலமோன் இடத்துல கர்த்தர் தேவாலயத்தில் எதிர்பார்த்த அடுத்த காரியம், அவருடைய வார்த்தைகள் படி நடந்து தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற இடமாய் தேவாலயம் இருக்கணும். உன் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் பேசின அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறணும். நிறைவேறலையா நாம் நம்மை நிறுத்தி நிதானித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படணும். அதான் யோவான்ல சொல்றாரு. அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்க வார்த்தையில நிலைத்திருங்க, என் வசனத்துல நிலைத்திருங்க. வார்த்தை ஏன்னு சொன்னா ஏ தான், வார்த்தை பீன்னு சொன்னா பி தான். ஏ பி கிடையாது, பிளான் பி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுதான், ஆண்டவர் என்ன காட்டுறாரு அதுதான்.
ஆண்டவர்கிட்ட கேட்போம் பல நேரத்தில், ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க காட்டுங்க. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல ஆண்டவர் இது எனக்கு செட் ஆகாது, ஸ்கிப் பண்ணுவோம். தேவன் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிற உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய வசனத்துல நிலைத்திருந்து வார்த்தையில நிலைத்திருந்தால் அவர் உங்களுக்கு உரைத்த தீர்க்க தரிசனங்களையும் அவர் உங்கள் முற்பிதாக்களுக்கு பேசின வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுவோமே. அடுத்த குறிப்பு, அடுத்த வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில், ஆலயத்துக்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. என் அன்புக்குரியவர்களே கவனிக்கணும், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. அடுத்தது ஆண்டவர் சாலமோன் கட்டின தேவாலயத்துல ஆண்டவர் செய்த காரியம், ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் என்ன தெரியுமா? பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரங்களாய் இருந்தது. ஆமென். பார்வைக்கு கல்லாகிலும் அப்படின்னா என்ன? கல் என்று சொல்லப்படும் பொழுது அது கட்டப்படும் பொழுது பயன்படுத்தப்பட்ட அந்த வெட்டப்பட்ட ஆயத்தப்படுத்தப்பட்ட கற்கள் தான். ரட்சிக்கப்படும் பொழுது இருந்த, புதுசா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ இருந்த அந்த பழைய வாழ்க்கையில இருந்த சுவாபங்கள் தொடர்ந்து காணப்படக்கூடாது. பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த அலங்கோலமான காட்சிகள் தொடர்ந்து காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக ரீதியான ஆசீர்வாதத்திலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் இல்லாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. அப்ப கர்த்தருடைய மேல சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நியாயங்களை கடைபிடித்து அவருடைய கற்பனைகள் படி நடந்தால் நீ கேட்டுக்கொள்கிற அவர் உரைத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவாராம். அப்போ இந்த இடத்துல அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்த பிறகும், அவருடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் என்ன செய்வார் என்று பார்ப்பீர்கள் என்றால், அலங்கோலமான காரியங்கள், குறைவுகள், வாழ்க்கையில் இருந்த சாபங்கள், வாழ்க்கையில் இருந்த தேவையற்ற காரியங்கள், வாழ்க்கையில் இருந்த ஜென்ம சுவாபங்கள், வாழ்க்கையில் இருந்த எல்லாம் மாயமாலமான காரியங்கள், வாழ்க்கையில் இருந்த தேவையற்ற குணாதிசயங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேதுரு மரங்களை கொண்டு மூடுவாராம். It should be covered. Hallelujah. கர்த்தர் அது தெரியாது. உலகத்துக்கு அன்னைக்கு பார்க்கும்போது இந்த நபரா இவனா அப்படின்னு பேசிக் கொண்டிருந்த நபரை குறித்து வேற சாட்சி வரும். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்கிறான், இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறான், அவன் வாய்களில் துதி வருகிறது, அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் உன் கற்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பழைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க? இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் எத்தனை பேர் இன்னைக்கு உலகம் ஆரம்பத்திலே சொன்ன உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்க நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்ப துர்க்கிரியைகளை கண்டால், ஆலயத்துக்கு போறவங்க வாழ்க்கையில் இருக்கிற துர்க்கிரியைகளை கண்டால் ஆண்டவரை இழிவுபடுத்துவார்கள். அங்க நற்கிரியைகளை கண்டால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அப்ப நற்கிரியை காணல அப்படின்னா ஆண்டவரை இழிவுபடுத்துவார்கள். இன்னைக்கு அந்த கற்கள் எல்லாம் கேதுரு மரத்தினால மறைக்கப்படணும். ஏன் கர்த்தர் கேதுரு மரத்தை சொன்னார்? ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்றேன். கேதுரு மரம் பலத்தின் அடையாளமா இருக்குது. கேதுரு மரம் இட்ஸ் ஸ்ட்ராங்கர் ட்ரீ. ஏன் அந்த கேதுரு மரம் பலனா இருக்குன்னா, கேதுரு மரனுடைய வேர்கள் ஆழத்துக்கு போகும். கேதுரு மரத்துக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது லீபனோனின் காடுகளில் வளரும். அந்த காடுகளிலே அதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழத்துக்கு போகும். ஆழத்துக்கு போய் அந்த தண்ணீர் ஊற்றுகள், அந்த மண்களுக்கு கீழே அந்த வேர்களில் ஓடுகிற ஊற்றுகளை, ஆழத்துக்கு போற வேர்கள், அதிகமான வேர்கள் உண்டு. இந்த வேர்கள் அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தி தனக்காய் இழுத்துக் கொள்ளும். மற்ற மரங்களுக்கு, மற்ற செடிகளுக்கு போற அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தி தனக்காய் உறிந்து, கேதுரு மரங்களை குறித்து வாசிக்கும் பொழுது உயர்ந்து வளர்ந்திருக்கும். காரணம் என்னன்னா, டீப் ரூட்டா, ஆழத்துக்கு வேர் போய் அங்கு உள்ள இருக்கிற ஊற்றுகளில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி தனக்கு அந்த லீபனோனிலே அது வளர்கிற அந்த மரம் உயர்ந்து இருக்குமா. இது கேதுரு மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்லிடுறேன். அங்க அந்த காடுகளிலே கேதுரு மரம் இருந்ததுன்னா மற்ற மரங்களை விட இந்த கேதுரு மரம்
உயர்ந்து செழித்து செழிப்பான் இருக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னொன்னு, இந்த கேதுரு மரம் கிளைகள் அழகாய் படர்ந்து இருக்குமா? நல்ல கிளைகள் சுற்றி படர்ந்து அந்த கிளைகளுக்கு கீழே தஞ்சம் புகுவதற்குண்டான நிழல்கள் அதிகமா இருக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேதுரு மரம் 100 வருடங்களிலிருந்து 300 வருடம் வரைக்கும் வாழுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 92ஆம் அதிகாரம், சங்கீதம் எழுதின புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இந்த கேதுரு மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொன்னேன். என்ன கேதுரு மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கற்கள் எல்லாம் எதனால மறைக்கப்பட்டிருக்கணும்னா, ஸ்ட்ராங்கான பிரேயர் லைஃப்ல மறைக்கப்பட்டிருக்கணும். ஸ்ட்ராங்கான ஜெப லைஃப், ஸ்ட்ராங்கான பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை உறுதியாய் மாறப்பட்டிருக்கணும். கேதுரு மரம் மாதிரி, கேதுரு மரம் மாதிரி உன்னுடைய வசனத்துல உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்கா மாறப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஸ்ட்ராங்கா மாறும் பொழுது அந்த ஜெப வாழ்க்கை என்கிற கேதுரு மரத்தினால், அந்த வசனம் என்கிற கேதுரு மரத்தினால் நீ வளரும் பொழுது அந்த கற்கள் ஆட்டோமேட்டிக்கா மறைக்கப்படும், ஆட்டோமேட்டிக்கா மாறும், சுவாபம் மாறும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கேதுரு மரம் மேல நிக்காதான். ஏதோ மேலாட்டும் வேறு ஊன்றது கேதுரு மரம் கிடையாது. கேதுரு மரம் ஆழமாய் வேறு ஊன்றி, அதாவது வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சங்கீதத்துல நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்ட்ராங்கா நாட்டப்பட்டவர்கள், ஆழமா வேர் ஊன்றப்பட்டவர்கள். உன் ஸ்தல சபையில டீப் ரூட் எடுத்திருக்கணும். ஆழமாய் வேர் ஊன்றப்பட்டவர்கள், ஜெபத்தில் ஆழமாய் வேர் ஊன்றப்பட்டவர்கள், சத்தியத்தில் ஆழமாய் வேர் ஊன்றப்பட்டவர்கள். அது என்ன பண்ணும்? ஜெப வாழ்க்கை ஆழமா போக 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 இந்த வேரை குறித்து சொன்ன, கேதுரு மரத்தினுடைய வேர்களை குறித்து சொன்ன, ரொம்ப ஆழத்துக்கு போய் ஊற்றுகளை தேடிக்கொண்டு போகுமா. உள்ள இருக்கிற தண்ணீர் ஊற்றுகளை தேடிக்கொண்டு போய் அந்த வேர்களுடைய அடர்த்தி, அந்த வேர்களுடைய ஆழமான வளர்ச்சி தண்ணீர் ஊற்றுகளை வேற எங்கு போகாமல் தன்னை சுற்றிலும் தந்த வேர் அடைத்து பாதுகாத்து தன்னுடைய மேல இருக்கிற கிளைகளுக்கு அனுப்புமா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஜீவ ஊற்றாகிய ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய வல்லமைகளை ஜெபிக்க 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 கர்த்தருடைய அபிஷேகத்தை ஆழமாய் ஊற்றுகளில் இருந்து, பரலோக ஊற்றுகளில் இருந்து வருகிற வரங்கள், அபிஷேகங்களை வேர்கள் ஆழமாய் காத்து காத்து மேல இருக்கிற, மேல எழும்பி கொண்டிருக்கிற ஊழியத்துக்கும், மேல எழும்பி கொண்டிருக்கிற உடைய கேரக்டர், மேல எழும்பி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஜீவ ஊற்று மேல எழும்ப 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 அது உயர்ந்து உயர்ந்து வளருமா. உயர்ந்து வளர்ந்து கிளைகளாய் பரவும், பிரான்சஸ் பரவும். அங்கும் இங்கும் கிளைகள், அடர்த்தியான கிளைகள். அந்த கிளைகள் கீழே நிழல்கள், ஏராளமான மிருகங்கள், ஏராளமான ஜீவன்கள் வந்து தஞ்சம் புகத்தக்கதாய் மாறுமா. அன்று சொல்ற உங்களை பார்த்து பேசுற காரியம், உன் வாழ்க்கை காணப்பட்ட கற்களை மறைத்து இந்த கேதுரு மரத்தினால் மூடி உன்னை பார்வைக்கு அழகுள்ள ஆலயமாய் கர்த்தர் காட்ட விரும்புகிறார். Become stronger, become stronger in spiritual life. அந்த கல்லாகிய பாவம், கல்லாகிய சாபம், அந்த கல்லாகிய வறுமை, அந்த கல்லாகிய தரித்திரம், அந்த கல்லாகிய குறைகள், அந்த பார்வையில எல்லாரும் பார்வையிலும் ஒண்ணும் இல்லாதவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், தரித்திர, வியாதிக்காரன், சுகர் வந்தவன், ஆமென், இப்படி எல்லாம் பார்க்கப்பட்ட உன்னை கேதுரு மரத்தினால் கர்த்தர் மூடப்பட்ட அழகான ஆலயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஸ்ட்ராங்கர்,
taller. Amen. Stronger and taller. பலனும் உயரமானவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. பாக்குறவங்க எங்கயா அந்த கல்லு, இவன் வாழ்க்கையில இருந்த வறுமை எங்கயா, இவன் வாழ்க்கையில இருந்த தரித்திரம் எங்கயா, இவன் வாழ்க்கையில இருந்த வியாதி எங்கயா, இவன் வாழ்க்கையில இருந்த பொய் எங்க, இவன் வாழ்க்கையில இருந்த குறை எங்க, இவன் வாழ்க்கையில இருந்த இல்லாம இயலாம எங்க, இவ்வளவு அழகாக மாறி இருக்க வாழ்க்கை. ஆண்டவர் மற்றவருடைய பார்வைக்கு, உன்னை பார்த்தவர்கள் பழைய வாழ்க்கையை பார்த்தவருடைய பார்வைக்கு முன்பாக உன் வாழ்க்கையை மேன்மையாய் கர்த்தர் மாற்றி காண்பிப்பார். ஹல்லேலூயா. எல்லோரும் ஆமென் சொல்லலாமே. சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கினவர்களாக, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஐக்கியத்தில், கர்த்தர் உனக்கு கொடுத்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் டீப் ரூட் எடுக்கணும். என் வேற ஆழமா போனோன்னு ஆசைப்படுங்க. ஏதோ மேலாட்டும் ஓடுற தண்ணியில வளர்ற செடியா இருக்காத, ஊற்றுகளில் இருந்து உறிஞ்சி வளர்கிற தண்ணீரா மாறு. ஏதோ மேல ஓடுற தண்ணியில அப்படியே நானும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வாய்க்கால், ஏதாவது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியா ஓடி புல்லுக்கும் அங்கே புசியமா அப்படின்ற மாதிரி தான் இருக்காதீங்க. ஆமென். இந்த வாய்க்கால்ல ஓடுற தண்ணி சைடுல புல்லுலாம் வளரும். ஆமென். அந்த புல்லுக்கு புல்லா நீ இருக்க கூடாது. அந்த புல்லு என்னுக்கும் பிரயோஜனம் இல்லை, பிடுங்கி போடப்படும். ஹல்லேலூயா. ஊற்றுகளிலே அபிஷேகத்தை தேடி, ஆவியின் ஆழத்திலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழத்தில் இருக்கிற ஊற்றுகளின் அபிஷேகத்தினால நிரப்பப்படட்டும். இரவும் பகலும் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து வாஞ்சித்து தேடு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கேதுரு மரங்களினால் மூடுவார். ஆலயம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி இருக்கணும்? ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஜீவியமா இருக்கணும். வந்து போற விசுவாசி இல்ல, வந்து போற வாழ்க்கை இல்ல. ஆமென். கடைசியா ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த கேருபீன்கள் உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்கள் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீன் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்றொரு கேருபீன் செட்டை மறு பக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாக இருந்தது. ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் சட்டைகள் ஒன்றோடு ஒன்று தொடத்தக்கதாக இருந்தது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆண்டவர் விரும்பின மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் விரும்பின மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்பதை நாம் பார்த்து ஜெபித்து முடிக்கலாம். இங்க வசனத்தை கவனிங்க. யாத்ராகமம் எழுதின புத்தகத்துல 25ஆம் அதிகாரம், யாத்ராகமம் எழுதின புத்தகம் 25ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒரு புறத்தின் ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்தின் ஓரத்தில் மற்ற கேருபீனையும் கொண்டு வந்து வைத்து அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையா இருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளினால் உயர விரித்து தங்கள் சட்டைகளினால் கிருபாசனத்தை மூடிக்கொண்டது. எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இந்த கேருபீன்களை வைத்து இந்த கேருபீன்கள் தங்கள் சிறகுகளினாலே இந்த உடன்படிக்கை பெட்டியை மூடிக்கொண்டிருந்ததாம். கர்த்தர் ஆலயத்தில் விரும்புகிற இன்னொரு முக்கியமான காரியம், ஒருவருக்கு ஒருவர். அந்த பக்கம் சுவர்ல ஒரு ரெக்க முட்டுச்சு, இந்த பக்கம் சுவர்ல ஒரு ரெக்க முட்டுச்சு. ஆனா இந்த பக்கம் இருந்த 2 ரெக்கைகளும் ஒன்றோடு ஒன்று, வசனம் சொல்லுகிறது, ஒன்றோடு ஒன்று தொடத்தக்கதா இருந்தது. இந்த கேருபீன்களை குறித்து வாசிப்போம்னா ஒரே அளவா இருந்தது, ஒரே லெவல்ல இருந்தது, இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஒன்றோடு ஒன்று தொடத்தக்கதா இருந்தது. 4வது கர்த்தர் இந்த ஆலயத்தில் விரும்பின ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற ஆலயமாகிய இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆத்துமா, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல கிருபாசனத்துக்கு மேல இருக்கிற கேருபீன்கள் தனித்து இல்ல, அதனுடைய ரெக்க 2 டச் ஆகட்டும்.
ஐக்கியம் இருக்கட்டும், ஒரு மனது இருக்கட்டும். ஆலயத்துக்குள்ள அந்த 2 கேருபீன்களுக்கும் ஒரு மனதின் ஆவி இருக்கட்டும். அட்டாச் தொடட்டும். தொட்டா சிலிங்கியாலா இருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவரோடு ஒருவர் இசைந்து, ஒருவரோடு ஒருவர் இணைந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் சுமந்து. நீங்க எதுக்கு வைக்கப்பட்டீங்க மேல? உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ஒரு ரெக்கையினால அந்த பெட்டியை கவர் பண்ணணும், அந்த பெட்டியை பாதுகாக்கணும். தனியா பாதுகாக்க முடியாது, தனியா ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியாது. ஒருவருக்கு ஒருவர் அக்கௌண்டபிளா இருக்கும் பொழுதுதான், கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும். அவன் தனித்து வாழ முடியாது, தனித்து இயங்குனா நடக்காது. கிறிஸ்துவ ஜீவியம் தனித்து இயங்குகிற ஜீவியம் இல்ல. 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25, 26. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று, நல்ல கவனிங்க, அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். போதும் கவனிங்க, ஒன்றை குறித்து ஒன்று என்னவா இருக்கணுமா? கவலையா இருக்கணும். ஆமென். 2 ரெக்கைகளும் ஒன்றோடு ஒன்று தொடப்பட்டதா இருக்கணும். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வைக்கப்பட்ட கேருபீன்கள் ரெக்கை சிறகுகள், அந்த ரெக்கைகள் ஒன்றோடு ஒன்று தொடத்தக்கதா இருக்கணும். இங்க பவுல் எழுதும்போது, கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கணும். 26வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காய் கேருபீன்கள்? பாதுகாப்பதற்காக. தன் சிறகுகளினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற கிருபாசனத்தை மூடிக்கொள்ளும்படியாக. எதற்காய் கர்த்தர் நமக்கு சபை ஐக்கியத்தை வைத்திருக்கிறார்? இன்னைக்கு இந்த சபை ஐக்கியத்தை பிசாசு முடக்கி போட்டுட்டு இருக்கிறார். எதற்காய் சபை ஐக்கியம்? எதற்காய் சபை கூடி வருதல்? ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி அடைவதற்காக. ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? ஆலயமாகிய சரீரமாகிய நீ எப்படி இருக்கணும்? ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கணும். ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் வேதனைப்படணும். ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் அதற்காக துடிக்கணும். ஒருவன் பாவம் செய்தால் பாவம் செய்யாத பரிசுத்தமா இருக்கிறவன் அவனுக்கு புத்தி சொல்லணும், தூக்கி விடணும், சீர்படுத்தணும். அவன் குறை சொல்லுவதற்காக அல்ல, ஒன்றோடு ஒன்றுக்கு இணைந்து இருக்க வேண்டும். ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் பாடுபடணும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் இன்னொரு அவயம் மகிமைப்படும். கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம், கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் கர்த்தர் உன்னை இணைத்து வைத்திருப்பதின் நோக்கம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கணும். ஒரு மனது. கர்த்தர் நிறைய சொல்லி இருப்பார். இயேசுவானவருடைய ஊழியத்தில் நிறைய இதை பார்த்திருக்கலாம். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி வருகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன். இருவர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும். எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவர்கள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். சபையார் கூடி ஜெபித்த பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. தேவ தூதன் சிறைச்சாலைக்கு போனான். பவுலும் சீலாவும் இணைந்து ஆராதித்த பொழுது அஸ்திபாரம் அசைஞ்சது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விரும்புகிற ஆலயத்துல கடைசியா இருக்க வேண்டிய காரியம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிற அனுபவம், ஐக்கியம் இருக்கணும். 4 காரியத்துல இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். முதலாவது காரியம் வெட்டப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட ஆலயம். வெட்டப்பட்ட கற்கள் சிலுவை என்கிற ரட்சிப்பினாலே ஏற்கனவே உனக்காக சிலுவையில ஒரு மரித்து, சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து ஆயத்தப்படுத்தப்பட்ட ரட்சிப்பினாலே உன்னை கழுவி சுத்திகரித்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக வெட்டப்பட்ட கற்கள் தெரியுமா? எதற்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்தார் தெரியுமா? உன் சத்தம், உன் சுயம் சாகுவதற்காக. ரட்சிக்கப்பட்டவருடைய சுயம் சாகணும். அல்லேலூயா.
வெட்டப்பட்ட கற்கள் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் அதிகமா இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்திற்கு டிஸ்டர்பன்ஸா என் மாம்ச சத்தம் வெளியே வந்துடக்கூடாது, ஊழியின் சத்தம் கேட்க கூடாது என்பதற்காக ஏற்கனவே கர்த்தர் சிலுவையில மறித்து என் பாவங்களை மன்னித்து என் கழுவி என் சுவாபத்தை மாற்றி எனக்கு கொண்டு வந்து நிறுத்தினது காரணம் என்னன்னா, இனி நீ வெளிப்படக்கூடாது, நான் வெளிப்படணும் உன்னிலிருந்து. இரண்டாவது காரியம், தாவீதோடு சொன்ன வார்த்தையை சாலமோன் கட்டின தேவாலயத்தில் நிறைவேற்றி உம் மத்தியில நான் வாசம் பண்ணி உன்னை கைவிடாது இருப்பேன் அப்படின்னு யோவான் 15 வாசித்தோம். என்னில் நிலைத்திரு, நான் உன்னில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருந்தால் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய், நீ கேட்பது எதுவோ கொடுக்கப்படும். வார்த்தையின்படி வாழ்க்கை. மூன்றாவது, இந்த கல்லுகள் பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லா கேதுரு மரமா இருந்தது. அது என்ன என்பதை தியானித்தோம். கல் என்பது நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த சுவாபங்கள், குணாதிசயங்கள், பாவங்கள், குறைகள், வெறுமைகள், இயலாமைகள், இல்லாமைகள், இவைகள் அத்தனையும் கேதுரு மரத்தால் மூடினார். கேதுரு மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். டீப் ரூட் எடுத்து ஊற்று தண்ணீர்களை உறிஞ்சி அது தன்னுடைய மேல இருக்கிற அந்த ஸ்டெமுக்கு கொடுத்து அது விரிந்து பறந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அது எங்க இருக்குதோ அந்த இடத்துல உயர்ந்து இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங் ஆகணும், பிரேயர்ல ஸ்ட்ராங் ஆகணும், வசனத்துல ஸ்ட்ராங் ஆகணும். கடைசியாய் உடன் கிருபாசனத்திற்கு மேல இருந்த கேருபீன்களுடைய சட்டைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. கொரிந்தியர்ல பவுல் எழுதும்போது அழகா எழுதியிருக்கிறத சுட்டி காண்பித்தேன். அவயங்கள், சபையாகிய சரீரங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கரிசனை உள்ளதாக, ஒன்றை குறித்து ஒன்று கவலை உள்ளதாக. ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் பாடுபடணும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் இன்னொரு அவயம் சேர்ந்து மகிமைப்படணும். ஒருத்தன் கீழே விழுந்துட்டா அவனை கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது, தூக்கி விடணும். ஒருத்தன் மேல எழுப்பி நல்லா இருந்தான்னா அவனை வாழ்த்து சொல்லி ஆசீர்வதிக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிற ஆலை. அவர் கட்டடத்தை கட்டினார். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆரம்பத்திலே நான் வசனத்தை உங்களுக்கு கொடுத்தேன், ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் வசனங்களை காண்பித்தேன், ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் வசனங்களை சொன்ன. 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எனவே ஆலயமாகிய நாம் கேட்ட அந்த 4 குறிப்பின்படி நம்ம வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவருடைய பாதையிலே நம்மை நடத்தி பெரிய ஒரு எழுப்புதலை பட்டணத்திலும் தேசத்திலும் தருவாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரை உயர்த்தி, எப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஆண்டவரை உயர்த்தி, நீரே என் ஜீவன் நன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி, இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மெய்ப்பன் நீதானே, நல்ல மெய்ப்பன் நீதானே.
சொல்லுங்க. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, இயேசு எல்லா கரங்களை நல்ல மேல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஓரிவா சந்தரனதரவா ஓரிகலதரதரவா, இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மா நான் உந்தன் பிள்ளை அன்றோ. கரங்களை உயர்த்தி, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆவியானவர் உயர்த்தி, என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஆவியானவர் உயர்த்தி நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து, ஓரா சந்தரரரரரபா ரிகலதரரரரரபோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், எங்க அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு நேரம் நம்மோடு கூட பேசினாரு, இவ்வளவு நேரம் இடைப்பட்டாரு. கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவாராக. எங்கள் மகா இருக்கும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையும் நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் எப்படி வாழணும்னு சொல்லி சாலமோன் கட்டின தேவாலயத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நாங்களே தேவாலயமா இருக்கிறோம், நாங்கள் எப்படி எங்களை காத்து கொள்ளணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க. இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வித்தாய் மாறுவோமாக என்று ஜெபிக்கிறேன். கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். தேவ இரக்கம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே இப்படி கிருபையின் கரத்துக்கு நேராக ஒவ்வொரு தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் விசேஷமா இந்த நாளிலே வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலிருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.